சுரேஷ் பாபுவை முன்பே தெரியும். என்றாலும் அவ்வளவாக பேசியதில்லை. முடி வெட்டிக் கொள்ளவோ சவரம் செய்யவோ ஆர்டோவி சலூனுக்கு போகும்போது அவனும் தினத்தந்தி பார்க்க அங்கு வந்திருந்தால் பேசுவதுண்டு. அரசியல், சினிமா என்று சுவாரஸ்ய விஷயங்களை விவாதிப்பதன் மூலம் பொழுதுபோக்கிக் கொள்ள இருப்பவர்கள் ஆர்டோன்ட்வி சலூனுக்கு தவறாது வருவார்கள். வெளிப்புறம் பென்ஸ் இருந்ததில் வேலுமணியின் தொழிலுக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இந்த வெட்டிப் பேச்சும் ஒரு தொழிலாகவே நடக்கும். அவர்கள் பொதுவில் 45 கடந்தவர்களும் வேலைகள் எதையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அற்றவர்களுமே. 10:30க்கு பேப்பர்காரன் வரும் முன்பாகவே ஓரிருவர் வந்துவிடுவார்கள். நேற்று பார்க்காமல் விட்ட பேப்பரையோ இலவச இணைப்பையோ பார்த்து கொண்டிருப்பார்கள். பக்கத்து கேளுக்குட்டி கடையில் டீ சொல்லி குடித்துவிட்டு லாட்டரிக்காரன் வந்தால் தேவையானதை வாங்கிவிட்டு வெற்றிலையோ பீடியோ மூக்குப்பொடியோ அவரவருக்கு பிடித்தது போல சாப்பிட நேரம் இருக்கும். கேளுக்குட்டி கடையில் மாத்ருபூமியை கொடுத்துவிட்டு சைக்கிளை ஏறி மிதிக்க அவசியமில்லாத தூரமும் சலூனுக்கு முன்பாக வந்து நிற்பான் பேப்பர்காரன். அவனுக்கு உள்ளே வந்து பேப்பரை கொடுக்க வேண்டி இருக்காது. வெளியிலிருக்கும் இவர்களே வாங்கிவிடுவார்கள். வாரம் ஒரு தடவை வசூல். அப்போது மட்டும் சலூனுக்குள் வந்து தலை சீவி விட்டு வேலுமணியிடம் பணம் வாங்கி போவான். செய்தித்தாள் வந்ததுமே பிரிந்து ஒவ்வொரு தாளும் ஒவ்வொருவர் கைகளுக்கு போகும். பின்பு கை மாறும். அவசரமற்ற திதானத்தில் படிப்பவர்களும் தலைப்பு மட்டும் படித்து அடுத்தவர்களுக்கு தந்துவிடுபவர்களும் விளம்பரம் உட்பட பார்க்கிறவர்களும் வாய்விட்டு படிக்கிறவர்களுமாய் பலவித வாடிக்கையாளர்கள் உண்டு. அங்கே அவர்கள் விவாதத்தின் போது சுரேஷ் பாபுவும் கலந்து கொள்வான். அரசியல் விவகாரங்களில் மட்டும். அவன் சலூனுக்கு வரும் முன்பாக கேளுக்குட்டி கடைக்குப் போய் சூடு குறைந்த டீ சாப்பிட்டு மாத்ருபூமியில் சூடான செய்திகள் இருந்தால் அதையும் படித்துவிட்டுத்தான் வருவான். அவனுக்கு அரசியல் ஈடுபாடும் கட்சி சார்பும் இருந்தன. இதனாலேயே அவனால் மட்டும் வயது வித்தியாசமில்லாமல் இந்த திட்டுப் பேச்சாளர்களுடன் பேச முடிந்தது. சமயங்களில் அவனுக்கும் கோழி பரமசிவத்துக்கும் வாக்குவாதம் பலமாக நிகழும். கோழிக்கு அரசியல் சார்பு இல்லை என்றாலும் சுரேஷ் பாபுவின் கட்சியை மட்டம் தட்டுவதில் அலாதி. அது கட்சியை பற்றிய வெறுப்பினால் அல்ல, சுரேஷ் பாபுவை சீண்டுவதற்காகவேதான். அவனுக்கும் இது தெரியும். எப்படியும் பொழுது போக வேண்டுமே. எனக்கு இவைகளில் நாட்டமில்லை. அரசியலிலும் விற்பனைக்காக அவசியமற்ற விஷயங்களைக் கூட பரபரப்புச் செய்திகளாக தருகிற செய்தித்தாள்களிலும். என்றாலும் சுரேஷ் பாபுவின் பேச்சு எனக்கு பிடிக்கும். அவனது அலசல்களில் ஓரளவு விஷயம் தெரிந்தவன்தான் என்பது சுலபத்தில் யாருக்கும் புரியக்கூடியது. அவன் எங்களைப் போல இளைஞர்களுடன் தான் பேசுவான். நான் வேலை காரணமாக கோயமுத்தூர் சென்று வருபவன் என்பதால் அங்கே ஓடுகிற படங்களைப் பற்றியும் நான் பார்த்த படங்கள் குறித்த எனது கருத்துக்களையும் கேட்டுத் தெரிந்து கொள்வான். இப்படி துவங்கிய பேச்சு நாள்பட இருவரும் சென்று டீ சாப்பிடுகிற அளவுக்கு வளர்ந்து நேரம் கிடைக்கையில் அவனை வீட்டில் சென்று பார்ப்பது வரைக்கும் வந்தது. ஞாயிறு அல்லது வேறு நாட்களில் கிடைக்கும் விடுமுறையில்தான் சுரேஷ் பாபு வீட்டுக்குப் போவேன். போனதுமே அவனுடன் கிளம்பி வந்து விடுவான். பாலக்காடு ரோடு, கோவை ரோடு மூன்றும் இணைகிற அல்லது பிரிகிற ஜங்ஷன் பக்கமாக பிள்ளையார் கோவில். பிள்ளையார் என்றதுமே ஞாபகம் வருகிற அரச மரமும் உண்டு. ஊர்வம்பு பேச அங்குதான் கூடுவது. பேருந்து நிறுத்தமும் அதுவே. நாங்கள் கோவில் அருகிலோ மூடியிருக்கிற ஏதாவது கடைகளின் முன்பாகவோ உள்ள பெஞ்சில் அமர்ந்தும் பல விஷயங்களையும் பேசிக் கொண்டிருப்போம். இளைஞர்களும் சமவயது உடையவர்களுமானதால் எங்களுக்குள் பெண்கள் பற்றிய பேச்சுக்கள் அடிக்கடி நிகழும். சுரேஷ் பாபு நிறைய தோட்ட வேலை செய்து இருக்கான். வேலந்தாவளத்தை பொறுத்தவரையில் பல வருடங்களுக்கு முன்பு தோட்ட வேலைக்கு பேர் பெற்ற ஊர். கோவை வழி பாலக்காடு போகிற பாதை என்பதால் முக்கியத்துவமும் அதற்கு உண்டு. தமிழ்நாட்டிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் அரிசி, எருமை, பசுமாடுகள் இன்ன பிற பொருட்களும் லாரிகளில் வரும். சோதனைச் சாவடி மற்றும் சுங்கச்சாவடி அருகே லாரியை நிறுத்தி
இரவு தங்கும் ஓட்டுநர்களுக்கு தேவையான வசதிகள் இங்கே இருக்கும். எங்க ஊரில் எல்லாரும் மும்தாஜ் கூட தான் தோட்ட வேலை செய்வார்கள். எங்களின் பேச்சு இன்னும் அதிகமானது. அவன் என்கிட்ட யோசனை கேட்டுதான் தோட்ட வேலை செய்வான். அப்போதான் நந்தினி பற்றி என்கிட்ட சொன்ன. பண்ணையாரின் மகள் அவள். சித்தூரில் பிடிசி படித்துக் கொண்டிருந்தாள். சுரேஷ் பாபுவின் வீடு இருக்கிற வீதி வழியாகத்தான் நந்தினி வந்து போவாள். சில சமயம் அவன் அவளுடன் பேசுவதுண்டு. அதுவும் கூட பெரும்பாலும் பண்ணையாரை பற்றியதாகவே இருக்கும். அவர் சுரேஷ் பாபுவின் குடும்பத்துக்கு பிராண்ட். டிவியில் கிரிக்கெட் மேட்ச் உள்ள நாட்களில் அவரை சுரேஷ் பாபுவின் வீட்டில் காணலாம். பண்ணையாரின் வீட்டில் டிவி இருக்கிறது. ஊருக்குள் முதலாக டிவி வாங்கியதே அவர்கள்தான். எனினும் அவர் வீட்டுக்கு யாரும் டிவி பார்க்க வருவதில்லை. அவரது குடும்பத்தினர் அதை விரும்ப மாட்டார்கள். கிரிக்கெட்டை அவரது குடும்பத்தில் வேறு யாரும் பார்ப்பதில்லை. அவர் மட்டுமே பார்க்க வேண்டியிருக்கும். தனியே அதை காண்பதில் உற்சாகமிராது என்பதால் சுரேஷ் பாபு வீட்டுக்கு வந்து விடுவார். அங்கே சுரேஷ் பாபு மற்றும் பிற கிரிக்கெட் ரசிகர்களுடன் சேர்ந்து மேட்சுகளை கண்டு களிப்பார். வழக்கமாக இருந்ததுதான் எல்லாம். எப்படியோ இருந்தாற்போல் ஒரு வதந்தி கிளம்பிவிட்டது. சுரேஷ் பாபுவும் நந்தினியும் தோட்ட வேலை செய்கிறார்கள் என்று. இது எனது காதுக்கும் வந்தது. அவன்கிட்ட கேட்டபோது, அப்படி ஒன்னும் இல்லையப்பா, எப்படி இந்த ரூமர் கிளம்புச்சுன்னே தெரியல, பல பேரு நம்ம கிட்ட கேட்டுட்டாங்க என வருத்தப்பட்டான். அப்படித்தான் கதை கட்டி விட்டுருவாங்க, சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. நம்பலின்னா போகட்டும், ஊட்டு தள்ளு. நீ சாதாரணமா சொல்லிட்ட, இது பெரிய பிரச்சனையா? ஆகிற அளவுக்கு வந்துருச்சு தெரியுமா? சுரேஷ் பாபுவை விசாரித்தவர்களில் சிலர் பண்ணையாருக்கு வேண்டப்பட்டவர்கள் மற்றும் அவரது ஜாதிக்காரர்கள். அவர்கள் இதை அவரிடம் சொல்லிவிடுவோம் என மிரட்டினார்களாம். பண்ணையாரிடம் இந்த விஷயம் போனதா இல்லையா தெரியவில்லை. அவர் எப்போதும் போலவே சுரேஷ் பாபு வீட்டுக்கு வருவதும் அவனது அப்பாவுடன் பேசுவதும் அவனுடன் இயல்பாக பழகுவதுமாக இருந்தார். அதில் அவனுக்கு சந்தோஷம். என்றாலும் எச்சரிக்கையாக இருக்க ஆரம்பித்தான். நந்தினியை பார்த்தாலே அந்த இடம் விட்டு போய்விடுவான். கொளிஞ்சாம்பாறைக்கு அவன் போக வேண்டியிருந்தபோது நந்தினி அவனுடன் இது பற்றி பேசினாளாம். வழக்கமாக அவள் அந்த பேருந்தில்தான் கல்லூரிக்கு செல்வாள். கொடுவாயூர் போகிற பேருந்து அது. சித்தூரில் இறங்கிக் கொள்வாள். அன்று பேருந்தின் முன்பகுதியில் அவள் இருப்பதை பார்த்ததால் சுரேஷ் பாபு பின் நின்றிருந்திருக்கிறான். கொளிஞ்சை பேருந்து நிலையத்தில் இறங்கி அவன் போக வேண்டிய இடத்துக்கு நடக்கத் துவங்கிய போது வேகமாக வந்த நந்தினி அவனை நிறுத்தினாளாம். உங்ககிட்ட பேசணும்னு தான் இறங்கினேன். ஊருக்குள்ள பேசலாம்னா முடியல. முன்ன மாதிரி நீங்க பேசுறதில்ல. அதுவும் இல்லாம ஏற்கனவே அங்க தோட்ட வேலை செய்யறோம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் அதுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவளே தொடர்ந்தாள். நம்மள பத்தி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் இல்ல? சலூன்ல, டீ கடையில, டெய்லர் கடையில இருக்கிற ஆம்பளைக பசங்கள்லாம் உங்க பேரை சொல்லி சத்தமா கூப்பிட்டு சிரிக்கிறாங்க. டெய்லர் கடையிலையும் ஒர்க் ஷாப்லயும் இப்படித்தான். என்னைய பார்க்கும்போது உன் பேரை சொல்லி அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாகா என்றான் சுரேஷ் பாபு. இதுக்கு என்ன பண்றது? அதுதான் தெரியல. சரி, எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க என்று கூறிவிட்டு சித்தூர் பேருந்தில் ஏறிவிட்டாளாம். ஓட்டுநர் இருக்கைக்கு நேராக இருக்கிற இடம் அவளுக்கு அமர்ந்து கொள்ள கிடைத்தது. இன்னும் யோசனையோடு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சுரேஷ் பாபுவை அவள் நகர்கிற பேருந்திலிருந்து எட்டி பார்த்து சொன்னான். இப்படி ஏதாவது பண்ணி அவருக்கு கெட்ட பேரு உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இருக்கிறது நல்லது என்றேன். அவனும் அப்படியே இருந்தான். நல்ல வேளையாக மற்றவர்களின் வதந்தி தெருவுக்கு வராமல் அவர்களுக்குள்ளேயே முடங்கிவிட்டது. வதந்திகள் ஓய்ந்ததும் சுரேஷ் பாபு தைரியமாக இருக்கலானான். நந்தினியை காணும்போது ஒளிந்து கொள்வதை விட்டுவிட்டான். அவளும் அவனை காணும்போது பேச ஆரம்பித்தாள். நந்தினி, நீதாண்டா தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். முதலில் தோட்ட வேலை வேண்டாம் என்றவன் பிறகு தோட்ட வேலை செய்ய ஆரம்பிதர்கள். பழனிக்கு சென்று வந்தபோது சுரேஷ் பாபு 2 வளையல்களை வாங்கி வந்து நந்தினிக்கு அன்பளித்தான். பிளாக் மெட்டல் என்ற வகை உலோகத்தில் செய்தது அது.
நந்தினியை திருமணம் செய்து கொள்வதான எண்ணம் சுரேஷ் பாபுவுக்கு இருந்தது. வீடுகளில் சேர்க்க மாட்டார்கள் என்பதால் யோசனையாக இருந்தான். நந்தினி பிடிசி முடிக்க இன்னும் 1 வருடம் பாக்கி. அதன் பிறகு படிப்பைத் தொடரும் எண்ணம் அவளுக்கு இல்லை. சுரேஷ் பாபு தயாரெனில் அவள் படிப்பு முடித்ததும் அவனோடு கல்யாணம்தான். குடும்பத்தை விலக நேரிடுமே என்பது அவளுக்கு கவலையாக இல்லை. தேவை எனில் படிப்பையும் உதறிவிட்டு எந்த நிமிடத்திலும் அவனுடன் கல்யாணம் செய்ய அவள் சம்மதிப்பாள். சுரேஷ் பாபுவுக்கு அப்படி இல்லை. வியாபாரத்தை இப்போதுதான் தொடங்கினான். கிடைக்கிற வேலை தரும். சொற்ப சம்பளத்தில் இருவரும் வாழ்க்கையை கழிப்பது முடிகிற காரியமா? அதைவிட அவர்கள் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனைகள். சரி என்று இருவரும் தோட்ட வேலை செய்தாங்க. இப்படி இவங்க தோட்ட வேலை செய்யறது அப்பாவுக்கு தெரிந்து விட்டது. தொடரும்